பிரைஸ் தி லார்ட். கேத்லிக்ஸ் ஏன் குழந்தைங்களுக்கு பேப்டிசம் கொடுக்குறாங்க? இந்த கொஸ்டின் நிறைய பேரோட கன்ஃபியூஷன். குழந்தை பெரியவனாகட்டும், அப்புறம் ஜீசஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை சிக்காக இருந்தால் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களா? இவனுக்கு ஃபஸ்ட்டு மெடிசன் புரியட்டும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்ல மாட்டாங்க. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அது லவ், அது உயிரை காப்பாற்றணுன்ற அன்பு. அதே மாதிரி தான் பேப்டிசம். இயேசு சொல்கிறாரு மத்தேயு 19:14, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. மேலும் யோவான் 3:5, தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறக்காவிட்டால் எவரும் இறையாட்சியில் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேப்டிசம்னா அது வெறும் தண்ணீர் இல்லை, அது ஒரு புதிய பிறப்பு. அது விண்ணகத்தை நோக்கி திறக்கப்படுற முதல் கதவு. கேத்தலிக் சர்ச்சில் பேரண்ட்ஸும் காட் பேரண்ட்ஸும் சேர்ந்து அந்த குழந்தைய விசுவாசத்தில் வளர்க்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பிறகு அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனில், அதாவது உறுதி பூசுதலில், அந்த குழந்தை தன்னோட விசுவாசத்தை பர்சனலாக அக்செப்ட் பண்ணுது. ஆனால் இன்றைக்கி நிறைய கேத்தலிக்ஸ் இன்ஃபன்ட் பேப்டிசம் ராங்னு கேட்டாலே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா விசுவாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ண யாரும் கற்றுக் கொடுக்கல. ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க, திருமுழுக்கு ஒரு சடங்கு கிடையாது. அது கிறிஸ்துவோட வாழ்க்கைக்குள்ளே நம்மளை அழைக்கிற ஒரு அருள். தண்ணீரில் தொடங்குற இந்த பயணம் நித்திய வாழ்வை நோக்கி நம்மளை நடத்தும். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ.